welcome back to our channel. நான் உங்க நியூ இன்ஃப்ரோ ஃபேக்கர் தமிழ். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Vivo அவங்களோட X சீரிஸ்ல எப்பவுமே வந்து ஒரு சூப்பரான நல்ல பெர்ஃபார்ம் பண்ற டாப் நாட்சான மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில ரீசன்ட்டா X70 சீரிஸை வந்து Vivo லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம Vivo X60 சீரிஸ்ல நம்மளோட சேனல்ல வந்து கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த X70 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 3 மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ரெண்டு பாத்தீங்க அப்படினா MediaTek ப்ராசஸர் பேஸ்ட் மொபைல் ஃபோன் and ஒன்னு வந்து Snapdragon. சோ ஃபர்ஸ்ட் இது இந்த Vivo X70 and X70 Pro பாத்தீங்க அப்படினா ரெண்டுமே ஒரே சிப்செட் தான். Dimensity 1200 அப்படிங்கிற இந்த 5G சிப்செட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம இந்த Vivo X70 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் போனை அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டீடைலான ரிவ்யூ பார்க்க போறோம். உண்மையிலே இந்த மொபைல் போன் வர்த்தா இல்லையா, நீங்க ஒரு 50,000 ரூபாய் காசு கொடுத்து வாங்குற இந்த மொபைல் போன் வர்த்தா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன மைனஸ் என்னென்ன பிளஸ், இல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னெல்லாம் சொதப்பி இருக்காங்க Vivo அப்படிங்கிற பத்தி டீடைலா பார்க்க போறோம். as usual அங்க நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு, நிறைய பாசிட்டிவ்ஸும் மேஜரா இருக்கு. ஓகே, சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த மொபைல் போன் வாங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு கூட இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபார்ம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ மறக்காம இந்த லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டி விட்டுருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. கோயின்ஜென்ட் வித் சைஸ் அப்படிங்கிற வந்து ஃப்ரெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ இருக்குது. சார் வேல்யூ இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. 1.11 இருக்குது ஹெட் அண்ட் பாடி. அண்ட் நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 8+250 GB வேரியன்ட். ஸோ மொபைல் ஃபோனோட பேக்கிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ரீடிஃபைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேக்கிங்க்கே நல்லா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் ஃபோனை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணனால கவர் இல்லை. நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரேப் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி. மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு லுக் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உண்மையிலேயே லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ மொபைல் பூட்டப் ஆகட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது எப்பவும் போல். அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிமிஜர் டூல் புக்லெட்ஸ் மேனுவல்ஸ் எல்லாமே ஒரே பேக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபியூ கேஸோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அண்ட் அடுத்து நமக்கு ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் கப்பில் நமக்கு வேறு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா Type-C to 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே வருது. அண்ட் சார்ஜ் போடுறதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான Type-C சார்ஜிங் கேபிளும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் சைடில் வச்சுட்டு மொபைல் ஃபோன் எடுக்கலாம். மொபைல் ஃபோன் நமக்கு பூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட ஃபிசிக்கல் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் வால்யூம் கீஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கூடவே நிறைய ஆண்டனா பேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை சுற்றி நமக்கு பேண்ட்ஸ் தாங்க இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் அகைன் இங்கே நமக்கு சுற்றி பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவே வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது. அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேல நமக்கு இங்கே SD கார்டு சப்போர்ட் கிடையாது. 2 சிம் மட்டும்தான். 5G சிம் நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் இதே சிம் ட்ரேல நமக்கு டஸ்ட் அண்ட் வாட்டர் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். பெரிய விஷயம் சொல்ல முடியாது, பட் ஓகே கொடுத்துருக்க நல்ல விஷயம் தான். அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற வந்து நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே ப்ரீமியம் லுக்காக இருக்குது. கூடவே IR பிளாஸ்டர் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் லுக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் எல்லாருக்குமே பிடிக்க தான் போகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ் போடாமல் சர்ஃபேஸில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் கேமராவோட லென்சஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மொபைல் ஃபோனோட பாடி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஒரு 100க்கு ஒரு 99 மார்க் போடலாம். ஸோ அந்த அளவுக்கு டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு குட்டி நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் நமக்கு கிடையாது. பட் கன்வெர்ட்டர் மொபைல் ஃபோன் பாக்ஸ் நமக்கு வருது. ஓகேங்களா? அண்ட் நீங்கள் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் கொண்ட ஒரு E5 AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தரமான AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3D கேப்ட் டிஸ்பிளே. ஓகேங்களா? ஸோ கேப்ட் டிஸ்பிளே அப்படிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் இந்த மொபைல் ஃபோன் உண்மையிலே ஒரு ப்ரீமியமான ஃபீலிங் கொடுக்க போகுது. அண்ட் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரோலிங் குவாலிட்டி அந்த ஸ்க்ரோலிங் ஸ்மூத்னஸ் எல்லாமே உண்மையிலேயே ஸ்மூத்தாகவே இருக்குங்க. எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. கேம் ஆடும்போது கூட நமக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மூத்னஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். 60 Hzக்கும் 120 Hzக்கும் நீங்கள் அந்த டிஃபரெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் 1300 வர போகுது. அண்ட் பிரைட்னஸை நீங்கள் பாதியாக வச்சாலே டெய்லியில் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு போதுமான பிரைட்னஸ் கிடைக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள். Hey guys,
வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க இன்ஃப்ரம் ஃபேக் ஆர் தமிழ். சோ இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல Vivo V21e 5G அப்படிங்கிற இந்த மொபைல் போனோட அன்பாக்சிங் கூட வந்து குயிக் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம இந்த Vivo V21e 5G அப்படிங்கிற இந்த பர்టిక్యులர் மொபைல் போனோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ குயிக் ரிவ்யூல ஆல்ரெடி நான் வந்து இதுல வந்து சின்னதா வந்து ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் கூட இந்த கேமரால அந்த ஃபோக்கஸிங் வந்து கரெக்ட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணி. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குயிக்காக இருந்துச்சு, ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம லைட்டாக வந்து நம்மளோட ஃபிங்கர் வச்சாலே போதும், நம்ம கரெக்டாக வந்து மொபைல் ஃபோன் வந்து அன்லாக் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த மொபைல் ஃபோனோட பில்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல கொஞ்சம் வந்து விவோ வந்து சொதப்பின மாதிரி தான் தெரியுது. ஒரு ஹெச்டி வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்க இந்த ப்ராசர் தான். டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற இந்த ஒரு 20,000 25,000 கிடைக்கிற ப்ராசர் இங்கே நமக்கு கிட்டத்தட்ட 45,000 வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசர் தான். பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G மொபைல் ஃபோன். இங்கே நமக்கு எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 4 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு 45,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசர் வந்து ஒரு ஒர்த்தான ப்ராசரே கிடையாது. அண்ட் அதே போல தான் இந்த டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற இந்த ப்ராசர்னால இந்த ப்ரைஸில் ஒரு யூசர் கொடுக்கக்கூடிய யூசேஜோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாங்க முடியல அப்படிங்கிறதா உண்மை. ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு வந்து வீடியோ லேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டைமென்சிட்டி 1200 தான். இதில் வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிறதா உண்மை. இதே ப்ரைஸில் நமக்கு விவோவோட போன ஜென்ரேஷனான X60 சீரிஸ் இதை விட கம்மி ப்ரைஸில் நமக்கு 870 எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக லாபம் பார்க்கணும் என்னன்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ டைமென்சிட்டி 1200 கொடுத்து உண்மையிலே இந்த மொபைல் ஃபோனை சொதப்பிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் அப்படிங்கிற நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? ப்ராசஸிங் டைம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கேம் பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு கேமாக இருந்தாலுமே நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அல்ட்ராவில் வச்சு ரன் பண்ண முடியுங்க. பட் வந்து இந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. பட் இதே இது நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 870 888 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோனால் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதா உண்மை. எல்லாமே ஹையாக கொடுத்துருக்காங்க. பட் மெயினான பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரை வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அதிகமாக கேமிங்லாம் ஆடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மொபைல் ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? ஏன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் நான் வந்து கேமிங் சேனலாக ரன் பண்ண போகிறேன், வேறு லெவலில் நான் யூடியூப் சேனலாக பண்ண போகிறேன், நான் அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், அப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் செட் ஆக போகிறதே இல்லை. மொபைல் ஃபோன் வேறு லெவல் மொபைல் ஃபோன், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நம்ம அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக மொக்கையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன சிப்செட்டில் இவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால கேமரா பெர்ஃபார்மன்ஸே அடி வாங்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருந்து பாருங்கள். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் டைமென்சிட்டி 1200 ப்ராசஸர் இது கொடுத்தது, அதுவும் ஒரு 45,000 48,000 ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் கொடுத்தது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே? ஸோ இவங்க பண்ண இந்த சின்ன தப்புனால, அதாவது ப்ராசஸரை கம்மியாக கொடுத்த இந்த சின்ன தப்புனால இவங்களோட டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்குது அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக இங்கே சொல்லி தான் ஆகணும். ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 45,000 ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோன் கொடுக்கல. இந்த வாட்டி விவோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் எனிவேஸ் ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோன் தான். ஓகேங்களா? ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவாட் கேமரா செட்டப் நமக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ப்ளஸ் மேக்ரோ ஒரு சென்சராக ஒர்க் ஆகும். அண்ட் கூடவே 12 மெகாபிக்சல் போர்ட்ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப்பும் இருக்குது. ஸோ இந்த கேமரா லென்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா T ஸ்டார் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த T ஸ்டார் கோட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளார் எல்லாத்தையும் நமக்கு வந்து கம்மி பண்ணி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ நார்மல் மோடில் எடுத்து இந்த ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. நார்மல் சென்சார் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ அந்த பொக்கே மோட் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அல்ட்ரா வைட் சென்சாரில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸை பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் 50 மெகாபிக்சல் மோட் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து கலர் தூக்கலை கொடுத்து இன்னுமே டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நார்மல் ஷாட்டோட இன்னொரு சாம்பிளாக பாருங்கள், எக்கச்சக்க சாம்பிள்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி அண்ட் ஃபோட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபினாமிலாக இருந்துச்சு. மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. மொபைல் ஃபோனில் எடுத்தோமா இல்லைனா வந்து DSLR கேமரா நம்ம எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை சேவ் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம அந்த ப்ரிவியூவில் நம்ம தொட்டு உடனே பார்த்தா கூட அந்த ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஆகுது ஒரு மொபைல் ஃபோன் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு. அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். அண்ட் இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே பாருங்கள், ஏதோ வந்து DSLR கேமராலாம் எடுத்த மாதிரி நமக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க.
ஃபோட்டோ குவாலிட்டி நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டி எல்லாமே பக்காவாகவே இருக்கும். பட் போர்ட்ரேட் ஷாட் நீங்கள் எடுக்கும்போது கூட ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே நீங்கள் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு லெவலில் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ கேமரா குவாலிட்டியில் வேறு லெவலில் அடிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் அந்த ப்ராசஸர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறனால ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஓகேங்க. அண்ட் இந்த நைட் மோடை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இது ஒரு 11 மணிக்கு ஒரே ஒரு டியூப்லைட் வெளிச்சத்தில் எடுத்து ஒரு ஃபோட்டோங்க, ஒரு இமேஜுங்க. பட் இது எந்த அளவுக்கு பிரைட்னஸை தூக்கி கொடுத்து எந்த அளவுக்கு அந்த லைட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி என்ன கிளாரிட்டியோட என்ன டீட்டெயில்ஸோட இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கேமராவில் இந்த மொபைல் ஃபோனை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம Vivo X70 Proவில் 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 24-30 fps நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும். 1080 PM நீங்கள் 60 fps வரை எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்பில் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே நமக்கு ஆம்பியன்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிடும். ஸோ கலர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் வீடியோ வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டெபிள் மோடும் இருக்குது. அதையும் நம்ம எனபிள் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஷேக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவாக இருக்குது. ஓகே தான், கண்டிப்பாக இந்த ஸ்டெபிலிட்டி ஓகே தான். இந்த ப்ரைஸுக்கு எல்லாமே ஓகே தாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகுது. குயிக்காக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் ஸ்லோன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபோக்கஸ் ஆகுதுங்க. ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குயிக்காகவே ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ வீடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி மோடை வந்து எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி மோடில் நமக்கு 1080p 60 fps வரை தான் எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4K சப்போர்ட் பண்ணாது. 4K நமக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லைட்டாக ஜூமின் ஆகிருக்கு. ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும், ஜூமின் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து நல்லா ஷேக் பண்ணுறேன். பாருங்கள், லைட்டாக தான் வந்து ஷேக் ஆகுது. பட் லைட்டாக வந்து ஸ்லோ லேட்டன்சி இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி மோட் உண்மையாக நல்லா ஒர்க் ஆகுது. பட் 4Kக்கு கொடுக்கல. ஆம்பியன்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை எனபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸும் வந்து கட் பண்ணிடும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உண்மையிலேயே ஒர்த்தான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா Vivo X70 Proவில் நமக்கு மூவி மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவருடைய எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றும் இல்லை, மேலேயும் கீழேயும் ஒரு பிளாக் லைன் வந்துடும், அவ்வளவுதான். ஸோ இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோனுங்க. அண்ட் இங்கே நமக்கு வீடியோவில் பொக்கே மோட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஃபீச்சர் எல்லாமே இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். DSLR கேமராவில் தான் இப்படி தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்கே நம்ம ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 MP ஒரு சென்டர் பஞ்ச்கோல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேருக்கு தாங்க 32 MP. பட் இதோட குவாலிட்டி வந்து பேக் கேமராவோட கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. எல்லா மொபைல் ஃபோன்லேயும் அப்படி தான். பட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான குவாலிட்டியில் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது. அந்த கிறிஸ்ப்னஸ்னை வந்து நமக்கு அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ஓவராக ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் பொக்கே ஃபோட்டோஸ் அண்ட் பொக்கே வீடியோஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க முடியும். கண்டென்ட் கிரியேஷனுக்கு நல்ல ஒரு கேமரா தான். பட் இங்கே நமக்கு டூவல் வீடியோ மோட் இல்லை அப்படிங்கிறது மேஜர் நெகட்டிவ். எல்லா மொபைல் ஃபோன்லையும் கொடுக்குறாங்க. Vivo அவங்களோட பழைய ஜென்ரேஷன்லையுமே கொடுத்துருந்தாங்க. பட் இதில் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து மேஜர் நெகட்டிவ் தான். அது மட்டும் இல்லாமல் 8 MP பெரிஸ்கோப் இருக்கிறனால நமக்கு இங்கே 60x வரை டிஜிட்டல் ஜூம் போகுதும் அண்ட் 5x வரை ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். பட் வந்து டூவல் வீடியோ மோட் இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேக் கேமரா இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு. பட் ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் வந்து சொதப்புற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஓகேங்களா. அண்ட் இங்கே நமக்கு இந்த யூஐயில் எக்கச்சக்க ப்ளாட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ், நம்ம அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து எக்கச்சக்க ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வலாக இதோட யூஐ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லேயே வருது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸ் யூசேஜில் 120 Hz 1 டே தாங்கிறதே கஷ்டம் தான். நீங்கள்
நீங்கள் 2 வாட்டி போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மல் யூசேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தாகும். ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த Vivo X70 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் ஒர்த் இல்லையா, யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 கிட்ட, ஒரு 47,000 48,000 45,000 கிட்ட நீங்கள் வந்து செலவு பண்ணி இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் சில செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்து கிடையாது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, HD10+ சப்போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கேப்டு டிஸ்பிளே இருக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஜஸ்ட் யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு 4K வீடியோஸ் பார்க்கணுன்னா கூட அப்பப்போ வந்து ஷட்டர் ஆகுது. அந்த ப்ராசஸர்னால ஹேண்டில் பண்ண முடியலை இந்த மாதிரி ஹை டாஸ்கிங் எல்லாமே. இதில் வந்து கண்டிப்பாக எங்கே நான் சொல்லி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ ஒரு 4K வீடியோஸ் ஹை ரெசல்யூஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து வீடியோ வந்து லேக் ஆகுது, ஸ்டக்காகி ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து மேஜர் நெகட்டிவ். இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரவே கூடாது. கொஞ்சம் வந்து லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கம்மியான சிப்செட்டை வந்து விவோ வந்து ஹை ப்ரைஸில் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. இது ஒன்று, ஓகேங்களா. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் இங்கே இன்னொரு ப்ராப்ளத்தையும் வந்து கிரியேட் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் டைம். ஸோ நார்மலாக நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு டக்குனு அந்த கேலரியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நமக்கு ஒரு ப்ரிவியூ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பார்க்க முடியும் அது வந்து ப்ராசஸிங் ஆகிறத, ஓகேங்களா. உடனே வந்து அது ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 seconds வரைக்கும் அப்படி ப்ராசஸிங் ஆகிட்டே இருக்குது. ஜெய்ஸ்னு வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர்னால அவ்வளோ ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபில்டர்ஸ் அது இது போட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அந்த ப்ராசஸர்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னொரு உண்மை, ஓகேங்களா. 2 நெகட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணும்போது தான். மற்றபடி நார்மல் அது வந்து ரொம்ப ஹீட்டை நான் சொல்ல மாட்டேன். மொபைல் ஃபோன் வந்து வெடிக்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நார்மலான ஒரு ஹீட்டு தான், ஓகேங்களா. மேஜர் நெகட்டிவ் நம்ம இதை சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து இந்த 2 நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்குலாம் இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோன் செட் ஆக தான் போகுது. ஒருத்தன மொபைல் ஃபோன் தான், ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி லைஃப் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 Hz வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கேமிங், மியூசிக், சாங்ஸ், வீடியோஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் வரதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்கன்னா கூட நமக்கு 44 watts ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். ஈஸியாக வந்து நம்ம மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த Vivo X70 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனோட ஆல் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வாங்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டெஃபரெண்ட் உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படி நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. கூட இந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிங்கன்னா அடுத்தது போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நான் டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாமே போட்டுருக்கேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see next video till then, with the new inspirator. Bye.